என் அன்பு குழந்தையே, என்னுடைய நெற்றியை இக்கணம் நீ தொட்டிருக்கின்றாய். உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறப் போகின்ற காலகட்டம் இது. இந்த உலகம் உனக்கு எவ்வளவுதான் பாடங்களை சோதனை என்கின்ற பெயரில் கற்றுக் கொடுத்திருந்தாலும் அத்தனை சோதனைகளையும் வென்று ஜெயித்து காண்பித்திருக்கின்றாய். உன் வாழ்வில் மிக பெரிய முன்னேற்றத்தை பெறக்கூடிய அத்தனை தகுதியையும் நீ பெற்றுவிட்டாய். உன் மீதான நம்பிக்கை எப்பொழுதும் உனக்குள் குறையவே கூடாது. உன் வாழ்விற்கு எது நல்லதோ அதுதான் உனக்கு நிச்சயமாக கிடைத்து கொண்டிருக்கின்றது. அர்த்தமற்ற சொற்களை எப்பொழுதும் பேசுவதையும் அர்த்தமற்ற சிந்தனைகளை சிந்தித்து கொண்டு வருத்தப்படுவதையும் முதலில் விடு. அர்த்தமுள்ள மௌனத்தை துணையாக கொள். அது கொடுக்கக்கூடிய பலன் என்பது மிகவும் சிறந்ததாக இருக்கும். எல்லையில்லாத இன்பத்தை உன் வாழ்வில் கொண்டு சேர்க்கக்கூடிய விஷயங்கள் பல இருக்கையில் அதன் மீது உன்னுடைய கவனம் இருக்க வேண்டுமே தவிர நிம்மதியை குறைக்கக்கூடிய விஷயங்களில் உன் கவனம் எப்பொழுதும் இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் நான் தீர்த்து வைக்க வந்திருக்கின்றேன். சங்கடங்களை எல்லாம் தீர்த்து வைக்க வந்திருக்கின்றேன். வினைகளை வேரோடு அறுக்க வந்திருக்கின்றேன். உன் பிரச்சனைகளை அனைத்தையும் தீர்த்து வைக்க வந்திருக்கின்றேன். மழையென நினைத்து எதையும் பார்த்து பயப்பட்டு கொண்டு இருக்காதே. அருகில் சென்று பார்த்தால் காணல் நீரைப் போல காணாமல் போய்விடும். உன் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்க காத்திருக்கின்றது. என்னுடைய அன்பு பரிசினை இனி உன் கரங்களை கொண்டு இன்பமாக நீ பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். உன்னுடைய முன்னேற்றத்தை பார்த்து பிறர் வியப்படையக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய நேரம் வந்து விட்டது. நேர்மறையான எண்ணங்கள் உன்னை சுற்றி முழுவதுமாக இப்பொழுது வளர தொடங்கி இருக்கின்றது. நீ செல்லும் பாதையெல்லாம் மிகப்பெரிய வெற்றி பாதையாக இனி மாறிக்கொண்டே இருக்கும். சந்தோஷமான வாழ்க்கையை வாழத் தொடங்க ஆரம்பித்து விட்டாய். கோபமும் பேராசையும் பொறாமையும் ஒருவரை அழிக்கக்கூடிய விஷயங்கள். அதை எப்பொழுதும் உன்னிடம் அண்ட விடாமல் அதிலிருந்து நீ விலகியே இரு. பிறரை பார்த்து பொறாமையும் பேராசையும் கோபமும் பட்டு கொண்டிருந்தால் அந்த இடத்தில் நிம்மதி இருக்காது. பிறருடைய சந்தோஷத்தில் நாம் இன்பம் காணுவோமே ஆனால் அந்த இடத்தில் நமக்கான மகிழ்ச்சி கிடைக்க நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்கின்றோம். நம்முடைய எண்ணப்படி நம் வாழ்க்கை அமையும் என்கின்ற பொழுது அந்த எண்ணத்தை தூய்மையானதாகவும் சிறப்பானதாகவும் நேர்மறையானதாகவும் வைத்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களை வைத்து காத்து கொண்டிருக்கின்றது. அத்தனையும் நீ பெற்று மகிழப் போகின்றாய். உன் வேண்டுதல் நிறைவேறக்கூடிய நேரம் இது. இறைவனின் துணை உனக்கு முழுவதுமாக இருக்கின்றது. நல்லது நடக்கும்.